கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் அப்படின்னா, உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை இல்லை எதிர்த்தவர்கள் விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு கொடுத்த மூணாவது ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கலாமா? 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 45ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். ஹலோ, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். கவனிங்க, யோசேப்பு இப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் நான் தான் யோசேப்பு அப்படின்னு அவர் வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி சொல்றாரு, எல்லாருமே என்னை விட்டு வெளியே போங்கப்பான்னு சொல்லி வேலை செய்யறவங்களுக்கு முன்னாடி அவர் அலற விரும்பல. எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாரு. எல்லாரையும் வெளியே போ சொல்லிட்டு சத்தமிட்டு அழுதார். சத்தமிட்டு, அதான் அதை எல்லாருமே கேட்டாங்களாமா, எகிப்தியர்களும் கேட்டார்கள். சத்தமிட்டு அழுதான். இப்போ சொல்றான், அவங்கள பார்த்து அழுதுட்டு சொல்றான், நான் தான் யோசேப்பு, நான் தான் யோசேப்பு, இன்னும் என் தகப்பனார் உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு கேட்ட உடனே வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாய் கலக்கமுற்றிருந்ததுனாலேயே மறு உத்தரம் ஒண்ணுமே சொல்லலையாமா. சோ நம்பர் 3, தன்னை எதிர்த்த, தன்னை விரோதித்த, தன்மேல் பொறாமைப்பட்ட, தன்னை தூக்கி குழியிலே போட்ட, தனக்கு எதிரியாய் மாறின அவங்க முன்னாடி ஆண்டவர் கொடுத்த மூணாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாயடைச்சு போனாங்க. அதான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம்ல, வாயடைச்சு போயிட்டேன். இவங்களுக்கு வாயே திறக்க முடியல, வாயை அடைச்சிட்டாங்க. என்னடா என்னடா சொல்ற, இங்க என்னடா நடக்குது? நீ யோசேப்பா? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தூக்கி போடப்பட்ட யோசேப்பு நீயா? அப்படியே வாயை திறந்த அவங்களுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல. ஆண்டவர் உங்களை இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், உங்க எதிரிகளுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்துவார் தெரியுமா? ஒரு காலம் வரும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரொம்ப பேசுறாங்கல்ல, யோசேப்பை பார்த்து ஒரு நாள் அப்படித்தானே பேசினாங்க. சொப்பனக்காரன் வர்றான் பாரு, சொப்பனக்காரன், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுது பார்க்கலாம், அவ்வளவு பேசினாங்கல்ல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக எப்படி ஆசீர்வதிச்சார்னா, வாய் அடைத்து போகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து ரொம்ப பேசுறாங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து ரொம்ப அசுத்தமான வார்த்தைகளை பேசுறாங்களா? உங்களை குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்களா? இல்லைன்னா உங்களை வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்களா? ஆனா அதே எதிரி, பொறாமைப்படுகிற ஜனங்கள், நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்த்து வாய் திறந்து எதுவும் பேச முடியாம வாயடைத்து போகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாய் அடைச்சு போயிடுவாங்க. நோ கமெண்ட்ஸ். உங்களை குறிச்சு அவங்களுக்கு எந்த கமெண்ட்டும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை எட்டாத உயரத்துல கொண்டு போய் உயர்த்திடுவாரு. அவங்க உங்களுக்கு விரோதமா பேசணும்னு நினைப்பாங்க, வாய் அடைச்சு போயிடுவாங்க. டேய் பேசினா பக்கத்துல இருக்கிறவங்க கொன்றுவான்டா, அமைதியாடுறா, பேசக்கூடாது, பேசவே முடியாது. அந்த லெவல்ல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஒரு நாள் ஆண்டவர் உங்களை நிறுத்துவார்.
அப்ப நான் நம்புறேன், இன்னைக்கு பேசுறாங்க பாருங்க அத்தனை பேரும், அவங்க பேசவே முடியாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். உங்களையும் அப்படி உயர்த்த போறார். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? சோ யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த, எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த மூன்றாவது உயர்வு, எல்லாரும் தன் சகோதரர்கள் அத்தனை பேரும் வாய் அடைத்து போகிற அளவிற்கு ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்தார். ஈசாக்குக்கும் இப்படியே தான். ஈசாக்கு ஆண்டவர் எதிரிகளுக்கு முன்பாக ஆசீர்வதிப்பாரு. அவன் கேட்பான், என்னத்துக்கு என்னிடத்துல வந்தீங்க? என்னை பகைச்சு அனுப்பினீங்களா? இப்ப என்னத்துக்கு என்னிடத்துல வந்தீங்க? எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போனாங்க. வாயடைச்சு போனா ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. அந்த ஆசீர்வாதம் எத்தனை பேர் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த 10வது நாள் ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவர் ஹல்லேலூயா, யோசேப்பினுடைய தலையின் மேல் வைத்த 10வது ஆசீர்வாதம், எதிரிகளுக்கு முன்பாய், தன்னை வெறுத்தவர்களுக்கு முன்பாய், தன்னை ஒதுக்கினவங்களுக்கு முன்னாய், தன்னை அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்னாய், தன்னை பேசினவர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்க போகுது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஆண்டவர் உயர்த்துவார்னா, நம்பர் 1, முதலாவது ஆண்டவர் எதிரிகள், உங்களை வெறுத்தவங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்துவார். நம்பர் 2, அவங்க உங்களை நம்பவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நம்பர் 3, வாயடைச்சு போகிற அளவிற்கு ஆண்டவர் எதிரிக்கு முன்னாடி உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்புறவங்க முழங்கால் படியிட்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அப்பாவை பார்த்து, ஆண்டவரே இந்த 10வது ஆசீர்வாதம் என் தலையின் மேலும் என் குடும்பத்தினுடைய ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் வந்து அமரட்டும் என்று சொல்லி சத்தமாய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கன்மலையாம் கிறிஸ்து அவர் கைவிட மாட்டார். நம்மை உலகம் வெறுத்து பேசலாம், காரணமே இன்றி நகைக்கலாம், ஆனா ஒன்னு அழைச்சவர் அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி சத்தமாய் எல்லாரும் ஜெபிப்பலாம். ஆண்டவரே, அந்த யோசேப்பினுடைய தலையின் மேல இருந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேளுங்க. சத்துருக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, உன் தலைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீருங்களே, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா.